எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அப்ப வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா குடுக்குறாங்களா? அப்ப வந்து ஆண்களுக்கு கிடைக்காது. இப்ப எதை வச்சு பெண்கள் வந்து அதிகமா செலக்ட் ஆகுறாங்க? நீங்க அப்ப எதுக்காக பெண்கள் அப்படின்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையில இருந்து அவரே மாற்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் டாக் விட்டாரு. அப்படி பொண்ணுங்க வரக்கூடாதா? ஃபீமேலுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மேலுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல எங்கேயுமே சொல்றீங்களா? இந்த ஷோல வந்து என்ன நடக்குதுன்னா, ஜட்ஜஸ் ஆகட்டும், கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டை தான் வந்து இழக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ஸை வந்து பிச்சைன்னு சொல்றது நான் மாதிரி பண்ணுன்றது ஒரு டாஸ்கா இருந்தாலும் பட் அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெபலிக்ஸா பேசினா, கொஞ்சம் திட்டுனா, ஜட்ஜஸே நம்ம எதிர்த்து பேசினா வந்து நம்ம மாசு நம்ம செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு ராஜு எல்லாம் வந்த எபிசோட்ல இருந்து வச்சு செய்யறாங்க. பண்றதுக்கு பேர் ஆக்டிங் கிடையாது. ஓ, நீங்க பண்றதுக்கு பேர் ஆக்டிங்கா? சரி. டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். டக்குன்னு ஷோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சுந்தரபாண்டி அண்ட் ராஜலட்சுமி வந்திருந்தாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் சுந்தரபாண்டி மட்டும் தான் வந்தாரு. அவர் அஸ்ட்ராலஜர். அவர் சட்ட பாத்தனே மாயக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னாங்க. எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷியர் அப்படின்ன உடனே ஓ அப்படியா சரி ஓகே, என்ன உங்க கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களோட கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க செலக்ட் ஆவீங்களா அப்படிலாம் சொல்லுங்கன்ன உடனே அவர் கொஞ்சம் தடுமாறினாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே தனியா நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு கப் அடிப்பேன்ற மாதிரி சொன்னாரு. அப்படியா சரி இருங்க இன்னொருத்தரை கூப்பிட்டுருவோம், உங்க கட்டத்தை வந்து நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ராஜலட்சுமி வந்தாங்க. அவங்க ஒரு குன்ஃபு மாஸ்டர். எஸ், குன்ஃபுலாம் பண்ணி காட்டினாங்க. வழக்கம் போல ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வழக்கம் போல என்ன அடிச்சுக்கோங்க, நீங்களே பேசிக்கோங்க, எங்க வேலை மிச்சம். ஆமா, யாரு பெஸ்ட், யாரு உள்ள போறதுக்கு தகுதியானவங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொன்ன உடனே அவங்க உடனே டிபேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது டிபேட் மாதிரியே இல்ல, ஏதோ சங்கீத ஸ்வரங்கள் என்னவோ பேசிக்கிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே வந்து ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அஸ்ட்ராலஜர், நீங்க குன்ஃபு மாஸ்டர், நீங்க வந்து நிறைய குன்ஃபு பண்ணலாம், நீங்க இன்னும் பெரிய ஆள் ஆகலாம், உங்களுடைய காரணங்கள் எங்களுக்கு சரியா வராத காரணத்தினால யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு ரெட் கார்டை காட்டிட்டாங்க. சோ தேங்க்யூ சோ மச் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. சோ ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நடக்குது, ஆனா இவங்க வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போட்டு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 5 நிமிஷம் 3 நிமிஷமே வந்து இப்படி இருக்குப்போ 1 மணி நேரம் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா எல்லா ஷோஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்தாங்கன்னா அது 1 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். டெஃபினட்டா எஸ், ஒவ்வொரு கண்டஸ்டுக்கும் 1 மணி நேரம்னா எவ்வளவு நேரம் போயிருக்கும், எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. நமக்கு ஜெனரலா பாக்குறப்ப 2 பேர் வந்தாங்கன்னா டிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுறாங்க. சோ எடிட்டருக்கு தான் பாவம், எது கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கோ, என்ன ஒரு பாக்குற மாதிரி இருக்கோ, மக்களுக்கு இது கொடுத்தா என்டர்டைன்மெண்டா இருக்கோ அதை மட்டும் எடிட் பண்ணி போடுறாங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க முடியும். சோ அடுத்து வந்து ஒருத்தர்ல 2 பேர் வந்தாங்க, ரியானா ராஜு அதுக்கப்புறம் கலில் பாஷா. சோ இவங்க தான் வந்து நாங்க அடுத்து உள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்தாங்க. எஸ், ரியானா ராஜு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கேன், நான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன். பெண்கள் வந்து அதாவது டிரான்ஸ்ஜெண்டரா இருக்க பெண்கள் மாறின பெண்கள் வந்து சொசைட்டில வந்து தவறா யூஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ், நம்ம வந்து கலில் பாஷா பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரர் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன்ற மாதிரி வந்து ஒரு ஆட்டோக்காரரு, தலைவர் ஃபேன் வேற, ஜாலியா கானா பாட்டு ஃபுல் வைப்ஸ், ஒரு மாதிரி இன்னசென்ட்டா வந்து அவர் பாக்குறப்ப வந்து பாசிட்டிவா இருக்குப்பா அப்படின்ற சொன்னா வந்து ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணாங்க. வந்த உடனே ஒரு கானா சாங் பாடி எல்லாரையுமே வந்து ஒரு வைப்ல வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து சூப்பர் வா வா அப்படிலாம் சொல்லி கையெல்லாம் தட்டினாங்க. ஸோ வழக்கம் போல 2 பேரையும் வந்து டிபேட் பண்ணிக்கோங்க, ஏன் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நீங்களே பேசிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கவங்க வந்து நான் வந்து கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும், தப்பா இருக்கக்கூடாது, யாருமே வந்து அவங்க வந்து வேற வேலைக்கு யூஸ் பண்ண போறாங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து நான் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணும், எனக்கும் வாழ்க்கையில் அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா அவங்க டிபேட் முடிச்சு ஜட்ஜஸ் வந்து ரியானா ராஜுக்கு வந்து ஹார்ன் ஹோல்டு, நீங்க வந்து உள்ள ஏதோ ஒரு மாதிரி உங்களோட கேரக்டர் எங்களால பார்க்க முடியல, சோ அதனால நீங்க ஹார்ன் ஹோல்ட். அதே மாதிரி ஆட்டோக்கார அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவரை செலக்ட் பண்ணாங்க. ஓகே, ராஜு என்ன சொல்றாருன்னா வந்து இப்போ இந்த காலகட்டத்துல வந்து ஆட்டோ டிரைவர்ஸோடைய முக்கியத்துவம், அவங்களோட லைஃப் வந்து பெருசா தெரியாம போகுது. சோ இவர் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா அந்த ஒரு லைஃப் எல்லாருமே மக்களுடைய கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நல்ல பாயிண்ட் ராஜு சொன்னாரு. சோ அதனால அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரமணி அண்ட் ஷாமா. சோ சுப்ரமணி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நிறைய காலேஜ் கெஸ்டா போயிருக்கேன் அப்படின்னாங்க. இவங்க ஷாமா, நான் சாமா கிடையாது, ஷாமா, என் பேரை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொன்னாங்க. அவங்க வந்து நான் வந்து ஒரு வெஸ்டைல் பர்சனாலிட்டி, நிறைய டேலண்ட்ஸ் எனக்கு இருக்கு, ஆனா வந்து எல்லாத்துலயுமே வந்து வெஸ்டைலா கேட்டீங்கன்னா கிடையாது, நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஓஜி மிடில் கிளாஸ்,
ஆனா இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்றாங்க. எல்லாமே பண்ணுவேன், எது கொடுத்தாலும் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எது பண்ணாலும் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் போனோம்லாம் கிடையாது. நான் அதை பண்ணணும்னு நினைச்சா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு போனாலே அது எனக்கு பெரிய ஒரு வின் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வழக்கம் போல ஜட்ஜஸ் வந்து நீங்க டிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுப்ரமணியன் என்ன பண்ணாரு, நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். ஸோ பீப்புள் கூட நான் வந்து பீப்புள் சால்விங் பண்ணியிருக்கேன், அது வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் டேட்டா சயின்டிஸ்டா ஆனேன். அங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இங்க சால்வ் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. இவர் வந்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, 2 பேரும் கேட்டே இருந்தாங்க. ஜட்ஜஸ் வந்து ஆமா மக்கள் தான் கேட்பாங்க, நீ இது பண்ணு அது பண்ணு, நீங்க பண்றதாங்க பாக்கணும்னு சொன்ன உடனே இவங்க உடனே ஒரு குட்டிக்காரனா என்ன பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா அதுக்குள்ள நீ குட்டிக்காரன்லாம் போட்டு இருக்க, பேசுமா அப்படின்னு இவரு கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா ஜட்ஜஸ் பாக்குறப்ப என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஷாமா வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்க வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அண்ட் சுப்ரமணியம் வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு சம்திங் இஸ் லேக்கிங் இன் யூ, நீங்க வந்து இன்னும் ஏதோ பிரேக் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால அந்த ஒரு இதுலயே இருக்காரு. அவருக்கு வந்து என்டர்டைனிங்கா ஏதோ டக்குன்னு பண்ண தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து அவருக்கு ரிஜெக்டட். அண்ட் ஷாமாக்கு பாத்தீங்கன்னா செலக்டட்னு கிரீன் கார்டு கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காதுல ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, ஜட்ஜஸ் காதுல வந்து டாக் பேக்ல இருந்து அங்க ஷோ டைரக்டரோ அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களா இவங்களை செலக்ட் பண்ணும் இவங்களை ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜுவே கடைசி கண்டஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு, என்னன்னா உன்னை வந்து ரெட் கார்டு தான் கொடுக்க சொன்னாங்க, நான் தான் இதை பேசுன்னு சொல்லிட்டு ஹார்ன் ஹோல்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த சுப்ரமணியம் வந்து வெளில வந்துட்டு அதுதான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல என்ன சொல்றாருன்னா, அவங்க டாக் பேக்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசணும், எதுவுமே பெருசா அவங்க டெலிகாஸ்டே பண்ணல. இது ஜட்ஜஸ்க்குமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்க இந்த கிரியேட்டிவ் பர்சன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் ஃபீல் பண்ணாரு. ஆமா, வெளிய கார் வாங்கிட்டு வெளியில வந்து கூட அதுதான் ஃபீல் பண்ணாரு. இது வந்து எனக்கு கிடைச்சிருந்திருக்க கூடாதோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஹோல்ல வச்சிருந்தா கூட நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன ப்ரூவ் பண்ணி இருந்திருப்பேன், சான்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம், பட் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. சோ அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரியே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. அடுத்து ஒருத்தர் தான் வரப்பாரு, உங்க எல்லாருமே அசர வைக்க போறாரு, 1 vs 3 இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சுகுமார் கூப்பிட்டாங்க. எஸ், நம்ம ஜாப்ல இருந்து ஒரு ஆங்கர், நம்ம ஒரு பிரைவேட் சேனல்ல அவரை பார்த்திருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ் எடுப்பாரு. ஸோ அவர் வந்து காமெண்ட் பண்ண வந்திருந்தாங்க. நிறைய பேர் கான்ட்ரவர்சியா சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் ஒரு விஜே நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, ஸோ அவர் எப்படி நீங்க வந்து காமெண்ட் பண்ணா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு, ஸ்டேஜ்க்காக காமன் மேன்ல தான் உள்ள போகணும்னு இருந்திருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ அவர் வந்தாரு, வந்தோடனே 1 vs 3 அப்படின்னு கேட்டாரு. வந்தோடனே ஆஸ் யூஷுவல் ஓவியாக்கு ஒரு பிக்கப் லைன் நீங்க என்னமோ இருக்கு, நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட்ல சொல்லியிருக்கோம், அந்த பிக்கப் லைன்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. யா, அவர் வந்து ஸ்டேஜை வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா வைக்கணும்னு நினைச்சாரு. பட் வந்து ஆங்கரிங் பண்ற மாதிரியே இருக்கே, நீங்க வந்து இன்னும் வந்து ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மலா இருங்க அப்படின்னு ஒரு விஷயம். நான் நார்மலாவே இப்படிதான் வீட்டுல அம்மாட்ட பேசுறதே இப்படிதான் பேசுவேன், கிட்டத்தட்ட தான் நான் பேசுவேன், நான் வந்து ஹானஸ்டா ஃப்ராங்கா இருப்பேன்னு சொன்னே வந்து அப்படியா, நீங்க எல்லா சீசனும் பாத்திருப்பீங்க. சோ ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி அன்ஃபேரா இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சதை சொல்லுங்கன்னு சொன்னே, ஆரி பிரதர் நீங்க பேசி எல்லாரையும் பத்தியும் ஒரு நெகட்டிவாவே எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இல்லாம எல்லாத்தையும் மிக்ஸ்டா சொன்னா. பட் வந்து அவங்க கேட்டது எல்லாமே எதனா ஒண்ணு வந்து நெகட்டிவ் அன்ஃபேரா நடக்குது சொல்லுங்க அப்படினாரு. பட் வந்து மிக்ஸ்டான ஒரு இதுதான். எஸ், மாயா தான் கரெக்ட்டா கேட்டாங்க, நீங்க வந்து பூசி முழுங்கி சொல்றீங்க, நீங்க ஓபனா வர மாட்டீங்க, ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு எங்களுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, நான் வந்து ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னா ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேருக்கு ஆங்கர்ஸ்க்கு, வந்து மேல் ஆங்கர்ஸ்க்கு ஒரு 10 இடத்துல போனா 6 இடத்துல ஃபீமேல் ஆங்கர்ஸ் தான் வந்து வேணும்னு கேட்கறாங்க, ஒரு 4 இடத்துல தான் மேல் ஆங்கர்ஸ் கேட்கறாங்க. ஸோ எங்களுக்கான ரெகக்னேஷன் பெருசா கிடைக்க மாட்டேருக்கு, ரேஷியோ பாத்தீங்கன்னா 60-40 அப்படின்னு சொல்லி மாயா டிகர் ஆயிட்டாங்க. என்ன சொல்றீங்க, அப்ப பெண்களுக்கு அப்படி சொல்லலாம், அப்ப வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா குடுக்குறாங்களா, அப்ப வந்து ஆண்களுக்கு கிடைக்கா, அப்ப எதை வச்சு பெண்கள் வந்து அதிகமா செலக்ட் ஆறாங்க, நீங்க அப்ப எதுக்காக பெண்கள் அப்படின்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையில இருந்து அவரே மாற்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் டாக் விட்டாரு. இல்ல ஆக்சுவலா பர்சனலா அது நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஆண்களுக்கு முக்கியத்துவம் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது இருக்கு, அது வந்து சம்டைம்ஸ் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா எம்சி பண்றவங்களே வந்து ஃபீமேல் ஆங்கர்ஸ் தான் கேக்குறாங்க, அவங்க தான் அந்த க்ரௌட கொஞ்சம் கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் அழகா சொன்னாரு. இவ்வளவு காலமா வந்து முன்னாடி அதாவது மேல் டாமினன்ஸ் வந்து அதிகமா இருந்தது, பெண்களுக்கான இடத்தை கூட ஆண்களே வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ஐ மீன் நாலேஜ்னு இல்ல, அதுல இருந்து வெளியில வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கா ஆகுறாங்க பெண்கள். சோ அவங்க வந்து அவங்களோட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தான் அதை வழிவிட்டு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்ல, நீங்க ஏன் வந்து அங்க செலக்ட் ஆகலாம், அதுக்கான காரணத்தை தேடுங்க, நீங்களே ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் கரெக்ட் தான், இவர் சொன்னதும் ஒரு பக்கம் கரெக்ட் தான். எல்லாருமே அப்படி கிடையாது, சில இடத்துல டேலண்ட் வேல்யூ பண்ணப்படுது. ஸோ இவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ என்ன எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, உனக்குள்ள என்னமோ இருக்கு, அந்த எனர்ஜி எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபைட் பண்ற ஸ்பிரிட் பிடிச்சிருக்கு, ஆனா இன்னமும் வந்து
நீ ஒன்னு தாட்ல வச்சுக்கிட்டு அதுதான் பேசுற, எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு, சோ யூர் ஆன் ஹோல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. எஸ். சோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தா மாயா நட்டாஷன் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்திருந்தாங்க. அவங்க உள்ள வந்த உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு டிஜே பண்ணியிருக்கேன், எல்லாத்துலயுமே நான் பண்ணியிருக்கேன், போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்னு எல்லாத்துலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிளஸ் சைஸ் மாடல் ஆரம்பிச்சேன் கரியரை, இப்போ மாடலிங் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்டேஜ் நேம் வேற மாத்திக்கிட்டேன், வீட்டுல சுத்தமா பிடிக்காது, ஒரு நாள் வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால தான் ஸ்டேஜ் நேம் எல்லாம் மாத்திரேன், பட் அப்படியே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு கேட்டா, நான் வந்து எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுவேன், எனக்கு ஒரு அடுத்த ரெகக்னிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஓ ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நீங்க உள்ள போறீங்களா, இவங்க சொல்றதுல இருந்தே ஒரு பாயிண்ட் பிடிச்சுதான் வந்து எல்லாம் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் வந்து புடியே கொடுக்கல, எது சொன்னாலும் வந்து அப்ப ஏன் இது சரி சரி அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்ற பதில்ல இருந்தே ஏன் அப்படி இப்படி இருக்கக்கூடாதா, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு தெரியல, நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கீங்க, வரப்போ ஒரு வைபா இருந்தீங்க, அப்புறம் உங்களுக்கே அவங்களே பேசுறப்ப அப்படிதான் தெரியுது. இல்ல ஜட்ஜஸ் அந்த மாதிரி பண்ண சில விஷயங்கள் எல்லாம் வந்து விடாப்படியா கேட்டுட்டே இருக்கும்போது அவங்களே வந்து ஒரு ஜெனரலா எந்த ஹியூமன்ஸா இருந்தாலுமே அது நடக்கும். என்னடா எங்க போனாலுமே கேட்டு போடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்மளே சொன்னேன், அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருந்தாலும் யாராலும் பயப்படுவாங்க, ஸ்டேஜ் சின்னதாக்குங்க. அடுத்த வாரம் எல்லாம் தெரியும் ஏன் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்னு. 40 பேர் எல்லாம் 30 பேர் இருக்காங்களே ஆன் ஒன்ல, எல்லாத்தையும் உள்ள அமிச்சுட்டு அடிச்சுக்க இதை பண்ணு அதை பண்ணு சொல்லணும்ல. ஸோ அதனாலதான் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு நட்டாஷா ஃபைன்லாம் வந்து நீங்க யாருன்றது எங்களால இன்னும் சரியா கெஸ் பண்ண முடியல, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு தெரியல, அதனால யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க, நர்மதா அண்ட் பிரியங்கா பால். அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும்னா, பிரியங்கா பால்ன்றவங்க ஒரு மதர், 3 வயசுல குழந்தை இருக்கு, அவங்களுக்கு வந்து ஆங்கர் ஆகணும்னு ஆசை, 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ் நீங்க வந்திருக்காங்க. அண்ட் நர்மதா பாத்தீங்கன்னா ஒரு CA, அவங்களுக்கும் ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷனா இருந்திருக்காங்க. ஸோ இப்பதான் அவங்களும் வந்து இந்த பிக் பாஸ் கவுண்ட் மூலியமா வந்து வெளில வரலாம்னு நினைச்சு வந்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல ஜட்ஜஸ் வந்து 2 பேருக்கும் பிரியங்கா பாலுக்கு வந்து ஆங்கரிங் இன்ட்ரெஸ்ட்னால நீங்க ஆங்கரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்மதாக்கு வந்து நீங்க ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, மீடியால இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க, சோ நீங்க ஏதாவது ஒரு சீன் ஆக்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா ஆங்கரிங் பண்ணாங்க. பண்ணி முடிச்ச உடனே இவங்க வந்து ஆக்டிங் பண்ணாங்க. இதயமூர்ல இருந்து ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணாங்க. பண்ண உடனே ராஜு வந்து இது ஆக்டிங்கே கிடையாது அப்படின்னு, அவங்க அப்ப நீங்க பண்ணது ஆக்டிங் அப்படின்ட்டாங்க. இந்த ஷோல வந்து என்ன நடக்குதுன்னா, ஜட்ஜஸ் ஆகட்டும் கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டை தான் வந்து இழக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ஸை வந்து பிச்சைன்னு சொல்றது நான் மாதிரி பண்ணுன்றது ஒரு டாஸ்கா இருந்தாலும், பட் அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெபலிக்ஸா பேசினா, கொஞ்சம் திட்டுனா, ஜட்ஜஸே நம்ம எதிர்த்து பேசினா வந்து நம்ம மாசு நம்ம செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு ராஜு எல்லாம் வந்த எபிசோட்ல இருந்து வச்சு செய்யறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜு பிரதர் சொல்லணும், நீங்க எங்களுக்கு திட்டுறதுனால நாங்க ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்ல, உங்களுடைய ரெஸ்பெக்ட் தான் வெளில கேடும் அப்படின்னாச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ராஜு பிரதர். அவ்வளவு பாத்துருக்கோம் நம்ம, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, பேக் ஸ்கிரீன்ல இருந்து டைரக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராசஸ்ல ஒரு ஜட்ஜா இருக்கப்போ அவருக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கணும். சோ அவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, ஃபோக்கஸ் இல்ல அப்படிங்கறவனே. நான் வந்து CA ஆகணும்னா எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கணும், நான் ஃபோக்கஸ் இல்லாம CA எல்லாம் ஆகி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீ அங்கேயே இருமான்னு சொல்லிட்டு ரெட் அப்படின்னு தூக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்பவே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நர்மதா பார்த்தீங்கன்னா வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஃபோக்கஸ் இல்லையா, நான் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஸோ என்ன ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வெளில வருவாரு அவர் கான்ட்ரவர்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல பிரியங்கா பாலுக்கு வந்து ஆன் ஹோல்ட் கொடுத்தாங்க. ஆன் ஹோல்டா வேணாம் கிரீன் கொடுங்க அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிருந்தாங்க. ராஜு எங்க உங்களுக்கு குழந்தை இருக்கு நீங்க அப்புறம் என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க அப்படி மாதிரி அவர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆன் ஹோல்ட்னா நீ இப்போதைக்கு ஓல்டு, நீங்க உங்களுக்கு கிரீன் மாத்துறதுக்கான சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்தோட அந்த 50 பேருமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆன் ஹோல்ட்ல இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் வச்சு அதுல இருந்து சில பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஒரு 5 பேரோ 4 பேரையோ உள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேரை உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு இந்த காமன் மேன்ல. இப்போதைக்கு அந்த பெரிய ப்ராசஸ்ல ஒரு பார்ட் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்த நீங்க உங்களுக்கு இந்த ஜட்ஜிங்லாம் கரெக்டா இருந்துச்சா, இவங்க செலக்ட் ஆனதெல்லாம் ஓகேவா, இல்ல என்ன விஷயங்கள் நீங்க வந்து மாறுபட்டு படுறீங்க அப்படின்ற எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு எபிசோட் ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடைய விஜயதர்ஷ் மற்றும் அகிலா. வணக்கம்.